ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். 56வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால தலைவர் நம்மளுடைய ரஜினி சாருடைய 4 படங்கள் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த படங்கள் எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல, அதாவது பழைய காலத்துல இருக்க நடிகர் இப்பவும் டாப்ல இருக்கிற அப்படின்றது காமிக்கிறது மாதிரி ரஜினி சாரை கொண்டாடுற விதமா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா, அதாவது 56வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால ரஜினி சாருடைய படங்கள் வந்து ஸ்கிரீன் பண்றாங்க. ஆக்சுவலா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால உலகளாவிய ரசிகர்களும் சரி, உலகளாவிய திரைப்படங்களும் சரி, எல்லா படங்களும் ஒவ்வொரு பேனோரமா, ஒவ்வொரு வெரைட்டியான படங்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால வந்து திரையிடப்படும். ஸோ இந்த இடத்துல ரஜினி சாருடைய படங்கள் வந்து வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுனால எல்லாரும் விரும்பி போய் அந்த படங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் என்னென்ன படங்கள் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி 50வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார், ஸோ அவங்க எல்லாரோட முன்னாடியும் ஸோ ரஜினி சாருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அங்கே இருந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேருந்து நம்ம பாலிவுட், கோலிவுட், மோலிவுட் எல்லா கலைஞர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி உலகளாவிய படங்கள் சார்ந்த எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் 50வது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் வந்து நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56வது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் ரஜினி சாருடைய நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச படம், அதாவது ரஜினி சாரோட ஆக்டிங் தெரிஞ்சுக்கணுமா, இந்த படம் பாருங்க. ரஜினி சாருடைய டைலாக் டெலிவரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த படம் பாருங்க. அவரோட லுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த படம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு படம். அதே மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் வந்து தன்னை வந்து செம்மையாக ப்ரூவ் பண்ணார். ஆல்ரெடி அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர் வந்து எப்படி லைட்டிங்லேயும் சரி, டேரக்ஷன்லையும் சரி, இந்த மாதிரி கதைக்களத்தை எப்படி விளையாடுறாரு. மணிரத்னம் தெரியுமாப்பா, தெரியல அப்படின்னா போய் தளபதி படம் பாருப்பா. ஸோ அப்படின்ற வகையில் தளபதி படம் வந்து 1991 ரிலீஸ் ஆன இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தில் உங்களுக்கு எது இம்பாக்ட் ஆச்சு, இந்த படம் ஏன் பிடிச்சது, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனும் வந்து நடக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தளபதி படம் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ரஜினி சாரோட படங்களையும் சரி, அதே மாதிரி மணிரத்னம் சாருடைய படங்களையும் சரி, அது ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எத்தனை வருடங்கள் வந்தாலும் இப்போ நட்புக்கு ஒரு படம் இருக்குது, பார்த்து வரீங்களா, சூர்யானா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தளபதி. ஸோ அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு தலைப்பில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2018, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவரே ஒரு நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுவார். ஒரு குதிரை இருக்குது, என்னப்பா அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குதிரை எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும்னு ரொம்ப பாசிட்டிவாக, யார் மேலே இருக்கிற எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவாக பேசுவார். அந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு படங்களுக்கும் இவர் அவ்வளோதான், இவரோட படம் ஓடாது, எப்போ ஆரம்ப காலங்களில் அருணாச்சலம், பாட்ஷா அந்த டைமில் இருந்தே பேசுகிறாங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு படங்களும் ஹிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு படமும் அப்பா ரஜினி சார்னா படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் 2018 வெளியான 2.0, அதாவது இப்படி ஒரு படத்தை வெரைட்டியாக கொடுக்க முடியும் ரஜினி சாரால் அப்படின்றதையும் சங்கர் சார் மூலமாக ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான படமாகவும் இருக்கும். 3D, அதாவது எல்லாரும் ரொம்ப நாட்கள் தமிழ் ஆடியன்ஸ், அதாவது ஒரு பாமர மக்களும் சரி, எப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் யார் வேணா இருக்கலாம், ஹாலிவுட் ஆக்டர்ஸாக இருக்கலாம், ஏன் நம்ம இப்போ கரண்ட் இருக்க ஆக்டர்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாரையும் வந்து 3D படம் பார்க்குறதுன்றது ஓகே, ஒரு பேசிக்கான ஒரு படம். நம்ம வந்து அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து கலர் ஆகி அப்படியே 4K வந்து அப்புறம் வந்து 3Dயில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐமேக்ஸ் கேமரா வரைக்கும் ஒருத்தரை வந்து பார்க்க முடியுது அப்படின்னா, ஸோ அது ரஜினி சாருடைய ஒரு அட்ராக்ஷன் மட்டும்தான். 2.0 படம் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்து விஸ்வலி எவ்வளோ எஃபெக்டிவான ஒரு படம், எவ்வளோ 3D கேமரா எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தையும் வந்து ரஜினி சாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர். சொன்னாங்க, அப்பையும் சொன்னாங்க, அவ்வளோதான்ப்பா,
ஐ மீன் நிறைய லிரிக்ஸ்லாம் வந்துச்சு. குட்டிச்சோரை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருக்கு வந்து லிரிக்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த இந்த படம் வரும்போது அவ்வளோதான். ரஜினி சார் வந்து விஜய் சார் இந்த மாதிரி பெரிய டாப் ஸ்டார் விஜய் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாப் நடிகர்கள் இருக்கும்போது ரஜினி சார் படம்லாம் ஓடாதுங்க. அவர்களால் கலெக்ஷன் பண்ண முடியாதுங்க அப்படின்னு பேசும்போது 2023ல் வருது ஜெயிலர் அப்படின்ற ஒரு படம். நெல்சனோட சம்பவம். அதுவும் இல்லாமல் அது வந்து நெல்சன் அவர்களுக்கும் முக்கியமான ஒரு படம். ரஜினி சாருக்கு வழக்கம் போல் ரஜினி சாரோட எல்லா படம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ரஜினி சாருக்கு முக்கியமான ஒரு படம் தான். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு வரலாறு கிரியேட் பண்ணுச்சு தான். இன்ன வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்கிற கலெக்ஷனில் டாப்பில் இருக்க படங்கள் வரிசையில் 2.0 உடைய கலெக்ஷன் இன்ன வரைக்கும் யாரும் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஜெயிலருடைய கலெக்ஷன் யாரும் அடிச்சுக்க முடியாது. அப்புறம் லியோ இந்த மாதிரி வந்து விஜய் சாருடைய படங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்றத 2023ல் ப்ரூவ் பண்ண படம் தான் ரஜினி சாருடைய ஜெயிலர். ஸோ ஓகே, ஜெயிலர் வந்துச்சுப்பா, ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற போது 2024ல் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய இயக்கத்தில் லால் சலாம் அப்படின்னு ஒரு படம் வந்து அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ கான்ட்ரவர்சி. இந்த படத்தில் வந்து இவங்க பொண்ணு பண்ணியிருக்காங்களாம், இதில் வந்து பொலிட்டிக்கலாக பேசியிருக்காங்களா, இப்படி பேசியிருக்காங்களா, அப்படி பேசியிருக்கலாம். வந்ததுக்கப்புறமா ஸோ இந்த படம் வெளிவந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் காணுங்க. இந்த படத்தில் எப்படி ஆயிடுச்சுங்க, அது அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ட்ரோலை சந்திச்சிருந்தாலும் அந்த படத்துக்கான ரசிகர்கள் தேடி போய் பார்த்து படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த படமும் ரெட்ரோஸ்பெக்டிவ் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு தலைப்பில் 2024 ரிலீஸ் ஆன லால் சலாம் படமும் வந்து திரையரங்கில், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா 56வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த படங்கள் வந்து ஏன்பா நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒன்லி சினிமா ரசிகர்கள், சினிமா கிரியேட்டர்ஸ் அண்ட் வந்து சினிமா தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து போவாங்க. டெலிகேட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, அண்ட் கிரியேட்டர்ஸ் போவாங்க, டேரக்டர்ஸ் போவாங்க, ப்ரொடியூசர்ஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள், அந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்த ஆட்களுக்கான இடமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு இதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படமும் அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த படக்குழு அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆடியன்ஸ் முன்னாடி அப்படியே வந்து முன்னாடி இந்த மாதிரி இந்த படம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் இந்தந்த சூழ்நிலை நடந்துச்சு, இந்த படத்தோட கதை இதுதான், கதை மீன்ஸ் இந்த படம் இப்படி தான் உருவாச்சு, இந்த படத்தை இதனால தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்துடைய டீம் அங்கே இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆடியன்ஸ், உலகளாவிய ஆடியன்ஸ், நம்ம ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டீம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல ரஜினி சாருடைய படங்களாக இருக்கட்டும், ஸோ நம்ம படங்களாக இருக்கும், எல்லாமே ஸ்க்ரீன் பண்ண ரொம்ப பெரிய விஷயம். அது பார்த்திங்கன்னா 49 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் மாரிச்செல்வராஜ் அவர்களுடைய பரியேறும் பெருமாள் இது பண்ணாங்க. அதே மாதிரி 49வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் தான் பேரன்பு படம் டேரக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் கல்லி பாய்னு ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப உலகளாவிய நம்ம எல்லாத்துக்கும் வந்து இது எப்படின்னா, என்னப்பா உலக படம்னு சொல்கிறீங்க, உலக படம்னா அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் நம்ம இந்தியாவோட கலாச்சாரம், நம்ம ஊரோட கலாச்சாரம், நம்ம ஊரோட பெருமை, அதை தாண்டி இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இது பேசுது இந்த படம். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு பனோரமா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் படங்கள் வந்து திரையிடப்படும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய படங்கள் இதில் வந்து வெளியிடுறது ரொம்ப பெருமையான விஷயம். இன்னும் தமிழ் என்ன படங்கள் இதில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்புறம் தமிழில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து ராஜு சந்திரா அவர்கள் இயக்கிய அந்த படம் வந்து இந்தியன் பனோரமா அப்படின்ற ஒரு செக்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஆணிரை அப்படின்ற ஒரு படம் ஈவி கணேஷ் பாபு அவர்கள் வந்து இயக்கத்தில், அந்த படம் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா 56ல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சினிமா ஃபேனாக இருந்தால், ரஜினி சாருடைய ஃபேனாக இருந்தான்னு சொல்ல முடியாது. ஸோ கன்ஃபார்மாக எல்லோரும் வந்து இருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த ரஜினி சாருடைய எல்லா படங்களும் கோவாவில் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொண்டாடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு எந்தெந்த படங்களெல்லாம் அந்த திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி ரஜினி சாரை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகி. நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.